இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. கரூர் துயரம் தொடர்பான சிபிஐ வழக்கு விசாரணைக்கு ஆஜராவதற்காக டெல்லி புறப்பட்டு சென்றிருக்கிறார் தாவேக தலைவர் விஜய். சென்னையிலிருந்து தனி விமானம் மூலம் டெல்லி செல்கிறார் தாவேக தலைவர் விஜய். இது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். டெல்லியில் உள்ள சிபிஐ அலுவலகத்தில் காலை 11 மணியளவில் விஜய் விசாரணைக்காக ஆஜராக உள்ளார். டெல்லி விமான நிலையத்திலிருந்து விஜய் செல்லும் இடங்களுக்கு டெல்லி காவல்துறை பாதுகாப்பு ஏற்பாடுகளை செய்திருக்கிறது. கடந்த செப்டம்பர் 27ஆம் தேதி கரூரில் விஜயின் பரப்புரையின் போது கூட்ட நெரிசலில் சிக்கி 41 பேர் உயிரிழந்த விவகாரம் தொடர்பாக சிபிஐ விசாரணைக்காக தாவேக தலைவர் விஜய் டெல்லி புறப்பட்டு சென்றிருக்கிறார். சென்னையிலிருந்து தனி விமானம் மூலமாக டெல்லி சென்றுள்ளார் தாவேக தலைவர் விஜய். சென்னையிலிருந்து தனி விமானம் மூலம் டெல்லி சென்றுள்ளார் தாவேக தலைவர் விஜய். விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் முருகேசன் இணைப்பில் இருக்கிறார். முருகேசன், தற்போதைய தகவல் என்ன? கரூர் துயர சம்பவம் தொடர்பான வழக்கு விசாரணைக்காக டெல்லியில் சிபிஐ அலுவலகத்தில் ஆஜராக தாவேக தலைவர் விஜய் அவர்கள் தற்போது தனி விமானத்தில் செல்வதற்காக அவர் வீட்டிலிருந்து நீலாங்கரை இல்லத்திலிருந்து புறப்பட்டு சென்னை விமானத்தில் வந்திருக்கிறார். குறிப்பாக கடந்த செப்டம்பர் மாதம் 27ஆம் தேதி தாவேக தலைவர் விஜய் அவர்கள் மக்கள் சந்திப்பு பரப்புரையின் போது கூட்ட நெரிசலில் சிக்கி 41 உயிரிழந்தார்கள். இந்த வழக்கு விசாரணை சிபிஐக்கு மாற்றப்பட்டது. இந்நிலையில் ஏற்கனவே கடந்த டிசம்பர் மாதத்தில் 29, 30, 31 ஆகிய 3 நாட்களில் கட்சியின் முக்கிய நிர்வாகிகளான பொதுச் செயலாளர் புஷி ஆனந்த், தேர்தல் மேலாண்மை பிரிவு பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுன் மற்றும் இணை செயலாளர் நிர்மல்குமார் மற்றும் கரூர் மாவட்ட செயலாளர் உட்பட 4 பேர் சிபிஐ அலுவலகத்தில் ஆஜராகி விசாரணை மேற்கொண்டு வரப்பட்டது. இந்த நிலையில் கடந்த ஜனவரி 6ஆம் தேதி விஜய்க்கும் கட்சியின் தலைவரான விஜய்க்கும் சம்மன் அனுப்பப்பட்டு வரும் 12ஆம் தேதி வழக்கு விசாரணைக்கு ஆஜராக வேண்டும் என்று சம்மன் அனுப்பப்பட்டிருந்த நிலையில் தற்போது தாவேக தலைவர் விஜய் அவர்கள் பனையூர் அவருடைய நீலாங்கரை இல்லத்திலிருந்து தற்போது புறப்பட்டு வந்திருக்கிறார். விஜயுடன் தனி விமானத்தில் ஆதவ் புஷி ஆனந்த் மற்றும் ஆதவ் அர்ஜுன், நிர்மல்குமார் உள்ளிட்டோரும் புறப்பட்டு செல்ல இருக்கிறார்கள். விமானம் இன்னும் சிறிது நேரத்தில் இங்கிருந்து புறப்பட்டு டெல்லி புறப்படுகிறது. குறிப்பாக விஜய் தங்கக்கூடிய இடத்திலிருந்து தங்களுக்கு பாதுகாப்பு வேண்டும் என்று கட்சி நிர்வாக தரப்பிலிருந்து டெல்லியில் உள்ள காவல்துறை அலுவலகத்தில் மனு கொடுக்கப்பட்டுள்ளது. அவர்கள் கேட்கக்கூடிய தகுந்த பாதுகாப்பு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றதாக அவரும் அறிவித்தார்கள். எனவே விஜய் தங்கக்கூடிய ஹோட்டலில் இருந்து மற்றும் அவர் அங்கிருந்து சிபிஐ அலுவலகம் சென்று திரும்பும் வரைக்கும் உரிய பாதுகாப்பு வழங்குவதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் டெல்லி காவல்துறை செய்திருக்கிறது. இந்நிலையில் 2 நாட்களாக டெல்லியில் தங்கியிருந்து அவர் சிபிஐ விசாரணைக்கு ஆஜராகிறார். ஏற்கனவே கடந்த டிசம்பர் மாதத்தில் 3 நாட்கள் சிபிஐ அலுவலகத்தில் என்னென்ன விசாரணை மேற்கொண்டார்கள் கரூர் துயர சம்பவம் தொடர்பாக என்பது தொடர்பாக ஒவ்வொரு விளக்கங்களையும் என்னென்ன கேள்விகளாம் கேட்கப்படும் முன்வைக்கப்படும் என்பதில் எல்லாம் வழக்கறிஞர்களுடன் ஆலோசனை நடத்தப்பட்டு விஜய்க்கு என்னென்ன பதில் சொல்ல வேண்டும் என்றெல்லாம் 2 நாட்களாக பயிற்சி கொடுக்கப்பட்டது. அந்த அடிப்பில் இன்றைய தினத்திலிருந்து தொடங்கக்கூடிய இந்த விசாரணைக்கு 11 மணி காலை சிபிஐ அலுவலகத்தில் விசாரணை தொடங்கி இருக்கிறது. அதன் அடிப்பில் என்னென்ன கேள்வி கேட்கப்பட்டதற்கான என்னென்ன பதில் சொல்ல வேண்டுவதற்கான பயிற்சி எல்லாம் வழக்கறிஞர்கள் மற்றும் கட்சி நிர்வாகிகள் மேற்கொண்டு கொடுத்திருக்கிறார்கள். இதன் அடிப்படையில் அவர் அங்கிருந்து புறப்பட்டு சென்று விஜய் அவர்கள் 2 நாட்கள் விஜய் சிபிஐ அலுவலகத்தில் அந்த கேட்கக்கூடிய சிபிஐ அதிகாரிகள் கேட்கக்கூடிய கேள்விகள் அனைத்திற்கும் பதிலளிக்க இருக்கிறார். அதனைத் தொடர்ந்து சென்னை திரும்புவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. பிரியதர்ஷினி, கரூர் துயரம் தொடர்பான சிபிஐ வழக்கு விசாரணைக்கு ஆஜராவதற்காக சென்னையிலிருந்து தனி விமானம் மூலமாக தாவேக தலைவர் விஜய் புறப்பட்டு சென்றிருக்கிறார். ஏற்கனவே தாவேக நிர்வாகிகள் கிட்ட சிபிஐ காவல்துறையினர் விசாரணையை மேற்கொண்டிருந்தாங்க. அப்போது என்னென்ன கோணங்கள்ல விசாரணை நடத்தினாங்க, என்னென்ன கேள்விகள் கேட்கப்பட்டு தகவல்கள் சேகரிக்கப்பட்டது, தற்போது தாவேக தலைவர் விஜய் கிட்ட என்னென்ன கோணங்கள்ல விசாரணை நடக்க இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம்? முருகேசன், கரூர் துயர சம்பவம் தொடர்பான ஏற்கனவே கட்சி நிர்வாக சார்பில் மாறுபட்ட கருத்து, அதாவது நாங்கள் கேட்ட இடத்தில் காவல்துறையின் அனுமதி கொடுக்கவில்லை என்பதுதான் முதல் குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டது. ஏன் அந்த இடம் கொடுக்கப்படவில்லை என்பது தொடர்பான வழக்கு தொடர்பான கேள்வியெல்லாம் சிபிஐ அதிகாரிகள் கேட்டார்கள். அந்த இடத்தையெல்லாம் சிபிஐ அதிகாரிகள் நேரில் சென்று ஆய்வு செய்து
அந்த பேருந்து அங்கு திரும்ப முடியுமா, நிற்க முடியுமா, எவ்வளவு இந்த பேருந்து நிற்கக்கூடிய இடத்துல எவ்வளவு கூட்டம் நிற்க முடியும் அப்படின்ற கணக்கீடு செய்யப்பட்டு அந்த ஒரு அளவீடு செய்திருந்தார்கள். இந்த நிலையில் தான் தற்போது இவர்களிடம் முதலில் மனு கொடுத்தது எப்போது, யார் தலைமையில் அந்த மனு கொடுக்கப்பட்ட காவல்துறையிடம், அவர்கள் ஏன் மறுத்தார்கள், இந்த இடம் ஏன் ஒதுக்கப்பட்டது என்பது பல்வேறு கோணங்களில் அவங்க வழக்கு சார்ந்திருப்பது. கரூரில் வழக்கமாக காவல்துறை, தமிழக காவல்துறை சார்ந்த குற்றச்சாட்டு என்றால் விஜய் தாமதமாக அந்த இடத்திற்கு வந்தார் என்ற குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டது. இவர்கள் தாமதமாக வருவதற்கு என்ன காரணம், என்ன இடையில் நடந்தது, எந்த ஊரிலும் நீங்கள் பயணிக்க முடியும், எவ்வளவு நேரம் பயணிக்க முடியும், எதற்காக இந்த தாமதம் என்பது போன்ற கேள்வி எல்லாம் கேட்கப்படும். அதே போன்று மக்கள் எவ்வளவு தூரம் காத்திருந்தார்கள் பொதுமக்கள் விஜயை சந்திப்பதற்கு, அவர்களுக்கு உரிய பாதுகாப்பு செய்யப்பட்டதா, அடிப்படை தேவைகள் ஏன் செய்யப்பட்டுள்ளது, என்னென்ன அடிப்படை செய்யப்பட்டிருந்தது, எது கிடைக்கவில்லை என்பதெல்லாம் தொடர்பான பல்வேறு கேள்விகள் இருக்கின்றோம். குறிப்பாக இந்த துயர சம்பவம் நடக்கும்போது இந்த நெரிசல் எந்த அடிப்படையில் நடப்பது, ஏன் விஜயை சந்திப்பதற்கு அந்த தள்ளுமுள் நடந்ததா, இல்ல வேறு எதுவும் யாரோ தூண்டுதலில் இந்த பிரச்சனை ஏற்பட்டதா என்ற கோணத்தில் பல்வேறு கேள்விகள் கேட்கப்படும். அதன் அடிப்படையில் இவர்களுக்கு அடிக்கக்கூடிய உரிய பதிலின் அடிப்படையில் தான் மேற்கொண்ட விசாரணை தொடர்வதா இல்லையா என்பது முடிவெடுக்கப்படும். டெல்லியில் உள்ள சிபிஐ அலுவலகத்தில் காலை 11 மணி அளவில் தாவேக தலைவர் விஜய் கரூர் விவகாரம் தொடர்பான விசாரணைக்காக ஆஜராக உள்ளார். என்னென்ன கோணங்களெல்லாம் அவரிடம் விசாரணை நடத்தப்படும் அப்படின்னு குறிப்பிட்டீங்க. இந்த கரூர் விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் ஆதாரங்கள் அப்படிங்கிறது இந்த வழக்கு விசாரணையில முக்கிய பங்காற்றுது. தற்போது வரைக்கும் சிபிஐ தரப்பிலிருந்து என்னென்ன முக்கிய ஆதாரங்கள் சேகரிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற தகவல்கள் ஏதேனும் வெளியாகி இருக்கா முருகேசன்? இருந்தா அதை பகிர்ந்துக்கோங்க. இந்த சம்பவம் தொடர்பாக கரூரில் அந்த சாலையில் இருந்து ஏற்கனவே பொது இடத்தில் வைக்கப்பட்டிருந்த சிசிடிவி வீடியோ நிகழ்வு பதிவு என்னென்ன காட்சிகள் எல்லாம் இருந்தது என்ற அடிப்படையில் சிபிஐ கைப்பற்றினார். அதே போன்று இந்த பரப்புரைக்கு மேற்பட்ட விஜய் பரப்புரைக்காக பயன்படுத்தப்பட்ட பேருந்து, அந்த பேருந்தை சுற்றி 4 புறமும் சிசிடிவி காட்சிகள் இருந்தன. அந்த காட்சிகளையும் சிபிஐ கைப்பற்றி அதன் அடிப்படையிலும் அங்கு விசாரணை மேற்கொண்டார்கள். அந்த விஜய் பரப்புரை மேற்கொண்ட அந்த தினத்தில் ஒரு செருப்பு அவர் மேல் விழுந்துள்ளது. அந்த செருப்பு எங்கிருந்து விழுந்தது என்ற போன்ற கோணத்திலாம் பல்வேறு கோணங்களில், அதாவது சாலையில் கிடைத்த சிசிடிவி காட்சிகளையும், அதே போன்று பேருந்தில் கிடைக்கப்பட்ட காட்சிகள், அதே போன்று அக்கம் பக்கத்தில் அந்த துயர சம்பவம் நடந்தப்படுவது பாதிக்கப்பட்டவர்களுடைய கருத்தும் கேட்கப்பட்டிருக்கிறது. மேலும் பொதுமக்கள் பார்வையாளர்கள் கருத்தும் கேட்கப்பட்டிருந்தது. அதை சுற்றியுள்ள மக்களிடம் கருத்து கேட்கப்பட்டு கட்சி நிர்வாகியிடம் இப்படி பல்வேறு தரப்பிலும் கருத்துகள் கேட்கப்பட்டதால் சிபிஐ விசாரணை அடுத்த கட்டமாக கட்சி நிர்வாகிகள் 4 பேரை விசாரித்திருக்கிறார்கள். தற்போது கட்சியின் முக்கிய தலைவரான தாவேக தலைவர் விஜய் அவர்களை நேரில் சந்திக்க சிபிஐ அலுவலகத்துக்கு ஆஜராக உத்தரவிட்டுள்ளனர். அதனிடத்தில் இன்று காலை 11 மணிக்கு ஆஜராகிறார். இந்த அவர்கள் ஆதாரங்கள் என்னென்ன ஆதாரங்கள் திரட்டப்பட்டதோ அதன் அடிப்படையில் தான் பல்வேறு கேள்விகள் துருவி அவர்கள் விசாரணை நடத்த வாய்ப்பு இருப்பதாக கூறப்படுகிறது. சென்னையிலிருந்து தனி விமானம் மூலமாக டெல்லி சென்றுள்ளார் தாவேக தலைவர் விஜய். டெல்லியில் உள்ள சிபிஐ அலுவலகத்தில் இன்று காலை 11 மணி அளவில் சிபிஐ காவல்துறையினரின் விசாரணைக்கு தாவேக தலைவர் விஜய் ஆஜராக உள்ளார். டெல்லி விமான நிலையத்திலிருந்து விஜய் செல்லும் இடங்களுக்கு காவல்துறை பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. கடந்த செப்டம்பர் 27ஆம் தேதி கரூரில் விஜய் பரப்புரையின் போது கூட்ட நெரிசலில் சிக்கி 41 பேர் உயிரிழந்த விவகாரம் தொடர்பாக சிபிஐ அதிகாரிகள் விசாரணை நடத்தி வரும் நிலையில் தற்போது விசாரணைக்கு ஆஜராவதற்காக சென்னையிலிருந்து தனி விமானம் மூலமாக டெல்லி புறப்பட்டுச் சென்றுள்ளார் தாவேக தலைவர் விஜய். முன்னதாக டெல்லி செல்ல இருக்கும் தாவேக தலைவர் விஜய்க்காக பல்வேறு கட்ட பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட வேண்டும் என்று தாவேக நிர்வாகிகள் தரப்பிலிருந்து டெல்லி காவல்துறைக்கு கோரிக்கை விடுக்கப்பட்ட நிலையில் உரிய பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருப்பதாக டெல்லி காவல்துறையும் பதிலளித்திருந்தது. டெல்லி விமான நிலையத்திலிருந்து தாவேக தலைவர் விஜய் தங்கும் விடுதி செல்லும் வழிநெடுகிலும் பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருப்பதாகவும் டெல்லி காவல்துறை தெரிவித்திருந்தது.
முருகேசன், ஏற்கனவே இந்த விவகாரம் தொடர்பாக விசாரணை எந்த அளவில் இருக்கு, என்னென்ன தகவல்கள் எல்லாம், என்னென்ன கோணங்களில் எல்லாம் விசாரணை நடைபெற்று வந்துச்சு அப்படின்னு குறிப்பிட்டீங்க. ஏற்கனவே தாவேக்காவோட முக்கிய நிர்வாகிகள் கிட்ட விசாரணை அப்படிங்கிறது பல மணி நேரம் தொடர்ந்தது. தற்போது தாவேக்க தலைவர் விஜய் கிட்டையும் அதுபோலவே பல மணி நேரம் விசாரணை தொடருவதற்கு வாய்ப்பு இருக்கா? என்ன தகவல்? பிரியதர்ஷினி, செப்டம்பர் மாதம் 27ஆம் தேதி ரேஷன் நடைபெற்ற பிறகு சிபிஐ இந்த விசாரணை கையில் எடுத்த கிட்டத்தட்ட 3 மாதங்கள், அக்டோபர், நவம்பர், டிசம்பர் ஆகிய 3 மாதங்கள் தொடர்ந்து பல்வேறு கட்டங்களாக அவர்கள் விசாரணை மேற்கொண்டார்கள். குறிப்பாக கரூரில் சிபிஐ முகாம் அலுவலகம் அமைக்கப்பட்டு முதல் கட்டமாக அங்கு விசாரணை நடத்தப்பட்டது. அங்குள்ள முக்கிய நிர்வாகிகள், அங்கு அக்கம் பக்கத்தில் உள்ளவர்கள் ஏற்கனவே குறிப்பிட்டது போல் சிசிடிவி காட்சியெல்லாம் வச்சு ஆய்வு செய்தார்கள். அதனைத் தொடர்ந்து டிசம்பர் மாதத்தில் 29, 30, 31 ஆகிய 3 நாட்கள் தாவேக்கா தலைவர் முக்கிய நிர்வாகிகள், பொதுச் செயலாளர், இணைச் செயலாளர் அனைவரையும் அழைத்து அங்கு விசாரணை மேற்கொண்டார்கள். கிட்டத்தட்ட அவரிடம் 20 மணி நேரத்துக்கு மேலாக தொடர்ந்து விசாரணை மேற்கொள்ளப்பட்டது. 3 நாட்கள் அவர் டெல்லியிலே தங்கியிருந்து ஒரு நாள் விசாரணை முடிந்து எண்ணத்தில் சென்றவர்கள் 3 நாட்கள் தங்கப்பட்டு அவர்கள் விசாரணை மேற்கொள்ளப்பட்டது. அதனிடத்தில் புத்தாண்டு தினத்தில் தான் இந்த ஜனவரி 1ஆம் தேதி அவர்கள் சென்னை வந்தனர். வந்தவுடன் நேராக தாவேக்கா விஜயை சந்தித்து அங்கு சிபிஐ விசாரணையில் என்னென்ன கிறுக்குப்பியான கேள்விகள் கேட்கப்பட்டது என்பதற்கெல்லாம் அவர்களுக்கு தகவலுக்கு தெரிவிக்கப்பட்டது என்பது கடந்த 6ஆம் தேதி செப்டம்பர் 6ஆம் தேதி தாவேக்கா விஜய் அவர்கள் சமன் அனுப்பப்பட்டது. டெல்லியில் உள்ள சிபிஐ அவர்களுக்கு 12ஆம் தேதி நீங்கள் ஆஜராக வேண்டும் என்று 11 மணிக்கு அங்கே இருக்க வேண்டும் என்று தகவல் அனுப்பப்பட்டது. அதனிடத்தில் தாவேக்கா தலைவர் இன்று அவர் செல்கிறார். இதற்காக ஏற்கனவே அவர்கள் கொடுக்கப்பட்ட அவர்களுடைய வழக்கறிஞர்கள் மற்றும் கட்சி நிர்வாகிகள் கொடுக்கப்பட்ட என்னென்ன கேள்விகள் வரும், என்னென்ன பதிலளிக்க வேண்டும் போன்ற பயிற்சிகள் ஏற்கனவே கொடுக்கப்பட்டது. அதனிடத்தில் தயார் நிலையில் சிபிஐ அதிகாரிகள் கேட்கிற கேள்விகளுக்கெல்லாம் பதிலளிக்கக்கூடிய வகையில் தயார் நிலையில் தான் விஜய் அவர்கள் செல்கிறார். 2 நாட்கள் அவர்கள் கேள்வி கேட்கப்படும். இன்று 11 மணியிலிருந்து இன்று மாலை வரை இந்த வழக்கு தொடரலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. பல்வேறு தகவல்களை வழங்கியதற்கு நன்றி முருகேசன். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.